வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகேனோஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 இசிஇ கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்க்க போற சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து 15 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். The phenomenon of penetrating the charge carriers directly through the potential barrier instead of climbing over it called. ஸோ இதுல ஒரு ஃபினாமினா கொடுத்துருக்காங்க. பெனட்ரேட்டிங் ஆஃப் சார்ஜ் கேரியர் டைரக்ட்லி த்ரூ த பொட்டன்ஷியல் பேரியர் இன்ஸ்டெட் ஆஃப் கிளைமிங் ஓவர் இட் கால் கேட்கறாங்க. இது என்ன ஃபினாமினா அப்படின்னா ஆப்ஷன் பில இருக்கிற டனலிங். சரிங்களா, இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பில இருக்கிற டனலிங். இந்த டிஃபியூஷன்ன்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற டிஃபியூஷன்ன்றது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்டால இந்த அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுறது தான் வந்து டிஃபியூஷன் சொல்லுவாங்க. டோப்பிங்ன்றது ஆடிங் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரா மாத்திரம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் வந்து டோப்பிங் சொல்லுவாங்க. கண்டக்டிங்ன்றது காமன் டேர்ம். கண்டக்டர்ன்றது காமன் டேர்ம். இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஃபினாமினா அப்படி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பில இருக்கிற டனலிங். அடுத்த கொஸ்டின், ஃபார் நார்மல் ஆபரேஷன் the varactor diode is always operated in. இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். என்ன டயோட்லாம் எந்த ஆப்ரேட்டிங் மோட்ல, அதாவது ஃபார்வர்ட் பயஸா ஆப்ரேட் பண்றாங்களா இந்த ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்றாங்களான்றத கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேரக்டர் டயோட எந்த இதுல ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. வேரக்டர் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால அந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பில இருக்கிற ரிவர்ஸ் பயஸ். ஸோ இதே மாதிரி எல்லா டயோடுமே வந்து நம்ம ஃபார்வர்ட் பயஸும் பண்ணலாம், ரிவர்ஸ் பயஸும் பண்ணலாம். ஆனா அதோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது அந்த ஃபங்க்ஷனலா ஆப்ரேட் பண்ணும்போது என்ன மோட்ல ஆப்ரேட் பண்றோம், ஃபார்வர்ட் பயஸ்ல ஆப்ரேட் பண்றோமா அல்லது ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்றோமான்றது தான் கேட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் இன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ வேரக்டர் டயோட பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய டயோட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனர் டயோட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி போட்டோ டயோடும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அகைன் இந்த வேரக்டர் டயோடுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா வேரி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேரக்டர் டயோடு வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் கெப்பாசிட்டர் ஆக்ட் ஆகும், அதனால வந்து வேரி கேப் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய டயோட்ஸ் பாத்தீங்கன்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கி டயோடு, அடுத்தது பின் டயோட், அடுத்தது டனல் டயோட். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதோட ஒரிஜினல் ஆப்ரேஷன், அதாவது ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயோட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கும். ரிவர்ஸ் பயஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனர் டயோட், போட்டோ டயோட், வேரக்டர் டயோட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வேரக்டர் டயோட் எந்த இதுல ஆப்ரேட் பண்றாங்க அப்படி ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் இன் கேட்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வேரக்டர் டயோட் இஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் இன் கேட்டிருக்காங்க. வேரக்டர் டயோட பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ரிவர்ஸ் பயஸ். அடுத்த கொஸ்டின், இன் பிஎன் ஜங்ஷன் டயோட் த டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் சிடி. ஸோ பிஎன் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து டாமினேட்டா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல வரக்கூடிய டிஃபியூஷன் கெப்பாசிட்டன்ஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஃபார்வர்ட் பயஸ்ல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் டாமினேட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸ்ல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் டாமினேட் பண்ணும். சரிங்களா, இதுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா எப்சிலான் ஏ டிவைடட் பை டபிள்யூ வரும். இந்த டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் லேயரோட விட்த். சரிங்களா, இது என்ன எப்படி மாறும், இந்த கெப்பாசிட்டன்ஸ் மாத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த எப்சிலான்றது கான்ஸ்டன்ட், ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். இங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூ தான். இந்த டபிள்யூ வந்து ரிவர்ஸ் பயஸ்ல தான் இந்த டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ்ல வர ஒரு பினாமினா. அதனால வந்து இந்த ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஃபார்வர்ட் பயஸ் நம்ம எடுத்துடலாம், இது தேவையில்லை நம்மளுக்கு. ஃபார்வர்ட் பயஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா டிஃபியூஷன் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி பேசும்போது மட்டும்தான் இந்த ஃபார்வர்ட் பயஸ்ல வேரியேஷன் ஆகிற விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ரிவர்ஸ் பயஸ் என்னென்ன கண்டிஷன் இருக்கும் அதை மட்டும் பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா வச்சு பார்ப்போம். சிடி ஈக்குவல் டு எப்சிலான் ஏ டிவைடட் பை டபிள்யூ. டபிள்யூன்றது டிப்ளீஷன் லேயரோட விட்த்னு சொல்லிட்டேன். இப்போ ரிவர்ஸ் பயஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், ரிவர்ஸ் பயஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டிப்ளீஷன் லேயரோட விட்த் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த சிடின்றது என்னன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டபிள்யூ. இப்போ விட்த் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ குறையும். ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ல வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது
வித் இன்க்ரீஸ் ஆகுது. வித் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ இந்த ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஆப்ஷனா வராது. ஆப்ஷன் பி ல பாத்தீங்கன்னா டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். எஸ், இது கரெக்ட் தான். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல வர்றது தான். அகைன் சொல்றேன், வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோம். ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டிப்ளீஷன் லேயரோட விட்த், டிப்ளீஷன் லேயர்ன்றது இந்த இடம், இதோட விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரிவர்ஸ் பயாஸ் ஆகும்போது. அப்போ விட்த் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷனா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின், இன் பிஎன் ஜங்ஷன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0 இஸ் 5 நானோ ஆம்பியர் அட் 25 டிகிரி செல்சியஸ், தென் அட் 45 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல பிஎன் ஜங்ஷனோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல. இன்னொரு டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு என்ன ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். I0 T2 equal to I0 T1 into 2 power T2 minus T1 divided by 10. இதுதான் ஃபார்முலா. இதுல T2ன்றது எந்த டெம்பரேச்சர்ல கேட்டிருக்காங்கன்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரில கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க I0 T1ன்றது இந்த கரண்ட் அட் T1 டெம்பரேச்சர், இது T1 டெம்பரேச்சர், இது T2 டெம்பரேச்சர். இப்போ 5 நானோ ஆம்பியர்ன்றது வரும் இன்டூ 2 பவர் T2ன்றது 45 மைனஸ் 25 டிவைடட் பை 10. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5 நானோ, அடுத்தது 5 நானோ ஆம்பியர் இன்டூ 2 பவர் 45 மைனஸ் 25 20 வரும். 20 டிவைட் பை 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். 2 ஸ்கொயர்னும் போது 4. ஸோ 5 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 20 நானோ ஆம்பியர் வரும். 20 நானோ ஆம்பியர் வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட் 45 டிகிரி சென்டிகிரேட்ல உங்களுக்கு வரக்கூடிய ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இது கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ல இருக்கிற 20 நானோ ஆம்பியர். ஸோ இதை இன்னொரு வகையாகவும் நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போடலாம். அது என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0ன்றது டபுள்ஸ் ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். டபுள்ஸ் ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ இங்க 25 டிகிரிக்கு 5 நானோ ஆம்பியர் இருக்கு. 25 டிகிரிக்கு 5 நானோ ஆம்பியர் இருக்கு. அப்ப 10 டிகிரி ரைஸ் ஆச்சுன்னா 35. அப்ப இது வந்து நாங்க டபுள் ஆகும். அப்ப 10 நானோ ஆம்பியர் வரும். அடுத்தது வந்து 10 டிகிரி ரைஸ் ஆச்சுன்னா இது டபுள் ஆகும். அதாவது 10 நானோ ஆம்பியர்ன்றது டபுள் ஆகும்போது 20 நானோ ஆம்பியர் ஆகும். ஸோ இந்த வகையில நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். எத்தனை இது மாதிரி எந்த டெம்பரேச்சர்ல கேட்டாலுமே நம்ம வந்து 10 டிகிரியா வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தோமா, டபுள் டபுள் ஆக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஃபைனலா நம்மளுக்கு எந்த டெம்பரேச்சர் கேட்டாலும் அந்த டெம்பரேச்சர்ல நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். அல்லது நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவர்ல வர மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். அதனால நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இல்ல இந்த மைண்ட் மெத்தட்லயும் போடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஆஃப் for rectification of high frequencies that is above 300 MHz signals, following diode may be called or preferred. ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயோட், ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய டயோட் பாத்தீங்கன்னா ஷார்ட் கீ டயோட் தான். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஷார்ட் கீ டயோட். ஆப்ஷன் பி ஆன ஷார்ட் கீ டயோட். ஷார்ட் கீ டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ரெக்கவரி டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து ஃபாஸ்ட் ஆப்ரேஷனுக்கு சூட்டபிளா இருக்கும். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெக்கவரி டைம்ன்றது அதிகமா இருக்கும். அதனால இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட், நார்மல் பிஎன் ஜங்ஷன் சூட்டபிளா இருக்காது. வென் கம்ஸ் டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட் கீ டயோட் தான் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இங்க கொடுத்துருக்கிற டனல் டயோட் பாத்தீங்கன்னா இது ஆசிலேட்டர் சர்க்யூட்ல யூஸ் பண்றாங்க. ஆசிலேட்டர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஆசிலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் வேரக்டர் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டியூனிங் சர்க்யூட்லயும் ஆர்எஃப் சர்க்யூட்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுறது எந்த டயோட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ல இருக்கிற ஷார்ட் கீ டயோட். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.